ನೋಡುವವರು ಎಷ್ಟೋ ಜನ ಇರಬಹುದು. உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾರೆ. நீங்க யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கீங்களோ அவங்களே உங்களை பகைக்கலாம். ನೀವು ಯಾರ ಮೇಲೆ ಅತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿರ್ತೀರೋ ಅವರು ನಿಮಗೆ ವಿರೋಧಿ ಆಗಿರಬಹುದು. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேல் அதிகமான அன்பை வைத்திருக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಯನ್ನು அவர் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்மை நேசித்தபடினால் சிலுவையிலே நமக்காக ஜீவனையே ಅವರು கொடுத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡೋದ್ರಿಂದನೇ ಶಿಲುಬೆಲೆ ನಮಗಾಗಿ ಅವರು ಬಲಿಯಾದ್ರು. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ನಮ್ಮ சுமந்திருக்கிறார். ಪಾಪಗಳಿಗಾಗಿ, ನಮ್ಮ ಶಾಪಗಳಿಗಾಗಿ, ಎಲ್ಲಾ ನಮ್ಮ ಅಕ್ರಮಗಳಿಗಾಗಿ ದೇವರು ಶಿಲುಬೆಲೆ ಜೀವ ಬಿಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை விரோதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ನಮ್ಮನ್ನು ವಿರೋಧಿಯಾಗಿ ನೋಡುವವರು ಎಷ್ಟೋ ಜನ ಇದ್ದಾರೆ. அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ಅವ್ರು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. யார் இவங்களை நடத்துறது? ಯಾರು ಇವರನ್ನ ನಡೆಸ್ತಾರೆ? இவங்க வழி எப்படி இருக்குது? ಇವ್ರ ಮಾರ್ಗ ಹೇಗಿದೆ? இவங்க எப்ப சாவாங்க? ಇವ್ರು ಯಾವಾಗ ಸಾಯ್ತಾರೆ? இவங்க எப்ப இவங்க அழப்போறாங்க? ಇವ್ರು ಯಾವಾಗ ಅಳ್ತಾರೆ? எப்ப இவங்க ஒண்ணு இல்லாம ஆவாங்க? ಯಾವಾಗ ಇವರು ಒಂದು ಇಲ್ದನೆ ನಾಶವಾಯ್ತಾರೆ என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂತ ಇಂಥ ಕಾಲದಲ್ಲಿ நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டால், ನೀವೆಲ್ಲರೂ ಯೇಸು ಅಂತ ಕರೆದ್ರೆ, அவர்களுக்கு முன்பாக உங்களை வாழ வைக்கிற இயேசு உங்களை வாழுகிற வழியிலே நடத்துவார். ಅವರ ಮುಂದೆಗಡೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. கர்த்தர் உன்னை நடத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவேன்னு சொல்றாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಿತ್ಯವೂ ನಡೆಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் தாறுமாறா போயிட்டு இருக்கிறாங்க. ಇವಾಗ ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳೇ ಎಷ್ಟೋ ಕೆಟ್ಟ ದಾರಿಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்காம போறாங்க. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಮಾತನ್ನ